ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சரவணன். சரிங்களா, இன்றைக்கி நம்ம என்ன யூனிட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2வது யூனிட்டாக தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். சரிங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் டோட்டலாக வந்துட்டு ஒரு 26 கொஸ்டின்ஸ். சரிங்களா, 26 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இயர் பேஸ் பண்ணியே வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா, ஷார்ட்கட்டோடு வந்து எடுத்திருக்கோம். ஷார்ட்கட் ப்ளஸ் கொஞ்சம் கான்செப்ட்டும் சேர்ந்து எடுத்திருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டினுக்கு. சரிங்களா, 10 கொஸ்டினுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, 10 கொஸ்டினுக்கு வந்து ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். சாரி, நோட்டிஃபிகேஷன் வருது. சரிங்களா, ஓகே. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டினுக்கு மட்டும் வந்து இப்போ வந்து ஷார்ட்கட் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொகுதி வரையறை சட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொகுதி அந்த வரையறை வந்து பண்ணியிருப்பாங்க. இதை எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் தொகை எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து தொகுதி வரையறை என்பது வந்து நடக்கும். சரிங்களா, இந்த தொகுதிக்கு இவ்வளோ மக்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து அதை வந்து வரையறை பண்ணுவாங்க. சரிங்களா, அது எப்பப்போலாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு 1952 அந்த நம்மளுக்கு அந்த தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா, முதல் பொது தேர்தல், சுதந்திர இந்தியாவோட முதல் பொது தேர்தல் 1959 அந்த 58 அந்த பீரியடில் வந்து நடந்திருக்கும். முதல் வந்துட்டு எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 1952. சரிங்களா, அடுத்து 1963. சரிங்களா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1973. சரிங்களா, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2002. சரிங்களா, இந்த 4 டைம் தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த தொகுதி வரையறை அப்படின்றது வந்து நடந்துச்சு. சரிங்களா, இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த பொது தேர்தல் டைமில் வந்துட்டு அந்த எலெக்ஷன் டைமில் வந்து நடந்த அந்த தொகுதி வரையறை. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இதோட வந்துட்டு ஒரு +11 தான். சரிங்களா, +11 ஆட் பண்ணிக்கோங்க. 11 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு 63 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து +10 தான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா, +10. சரிங்களா, +10 தான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா, +10 ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 73 அப்படின்னு சொல்லி வரும். இந்த 73க்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் கான்செப்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். சரிங்களா, இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. இல்லைன்னா நம்மளோட ஷார்ட்கட் வந்து இதுவும் வச்சுக்கலாம், ஆனால் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் குழப்பறமாக இருக்கும். சரிங்களா, இதுவே நம்ம ஷார்ட்கட்டாக வந்து வச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2332 2332 இப்படியே வந்து நம்ம வந்து ஷார்ட்கட் வந்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா என்ன 2னா வந்து 52. சரிங்களா, 3னா வந்துட்டு 63. சரிங்களா, அடுத்து 3னா அகைன் வந்துட்டு 73 அப்படின்னு சொல்லி வரும். 73 வரும். அடுத்து திரும்ப அகைன் 2னா 2002 அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு நம்ம வந்து 2 டிஜிட்ஸாக வந்து நம்ம வந்து படிச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அங்கே ஆப்ஷனில் வந்துட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வந்து நிறைய நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பொது தேர்தல் டைம். சரிங்களா, 52 +11. சரிங்களா, +11 சேர்த்துக்கிட்டோன்னா 63. அடுத்து ஒரு 10. சரிங்களா, 1973. அடுத்து வந்துட்டு 2002. சரிங்களா, இது செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்களிக்கக்கூடிய வயது நம்ம அந்த ஓட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏஜை வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து 21 இருந்துச்சு. சரிங்களா, 21 இருந்துச்சு. அதை ரெடியூஸ் பண்ணாங்க எவ்வளோக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18க்கு வந்து குறைச்சாங்க. சரிங்களா, அது வந்துட்டு எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எந்த திருத்தம், எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து திருத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, இப்போ இது வந்துட்டு பாருங்கள். சரிங்களா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நல்லா வந்து ஷார்ட்கட்டை பார்த்துக்கோங்க. 100% வந்து எல்லாருமே வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். சரிங்களா, 100% வந்துட்டு எல்லாருமே ஓட்டு போடணும்னு சொல்லி நினைப்போம். இப்போ வந்துட்டு இவங்க எப்படி குறைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 18 வயசாக வந்து குறைச்சாங்க. சரிங்களா, இது ரெண்டையும் வந்து கூட்டிங்களா 39. சரிங்களா, 100%. சரிங்களா, 100% 39. சரிங்களா, 39 போக பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும் 61. சரிங்களா, 61ன்றது பேலன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா, இந்த 61 தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த சட்ட திருத்தம் பண்ணது. சரிங்களா, 61வது சட்ட திருத்தத்தின்படி தான் வந்து 21 வயசுலேருந்து 18 வயசாகவே வந்துட்டு நமக்கு வந்து குறைச்சாங்க. சரிங்களா, இதை வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா, 100% வந்து நம்ம வந்து வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அவங்க வந்து அதுக்காக தான் வந்து 21%லேருந்து 21 வயசுலேருந்து 18 வயசுக்கு வந்து வயசை குறைச்சாங்க. ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறப்போ வந்து 39 சொல்லி வரும். சரிங்களா, அதை வந்து அந்த 100% கூட வந்து நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து பேலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ வரும் அப்படின்னா 61. இந்த சட்டத்திட்டத்தின் மூலமாக தான் வந்துட்டு திருத்திருப்பாங்க. சரிங்களா, எந்த இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
1988 இந்த இயர் மூலமாக தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திருத்தம் வந்து செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பா ஒரு வழியாக வந்துட்டு ஓட்டை வந்துட்டு அந்த வாக்களிக்கக்கூடிய வயசை வந்துட்டு 21 வந்து 18 வந்து குறைச்சிட்டிங்க. சரிங்களா? அந்த 18ல் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஓட்டும் போட்டேன், ஒரு 8ம் போய் போட்டேன் எங்கே ஆர்டிஓ ஆஃபீஸில். சரிங்களா? ஓட்டும் போட்டேன், 8 போட்டு லைசன்ஸை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? எப்படி? சரிங்களா? இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 18 வயசு வந்து குறைச்சிங்களா, நான் வந்து ஓட்டும் போட்டேன், அப்புறம் வந்துட்டு 8 போட்டு லைசன்ஸும் போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓட்டு 8 லைசன்ஸு இது வந்து ஒரு மாதிரி ரைமிங்காக வருது. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து தேர்டு கொஸ்டினுக்கு வந்து போகலாம். நான் இதுக்கான ஃபோட்டோஸ் பிடிஎஃப் வந்துட்டு நான் வந்து ஒன்று நம்ம யூடியூப் சேனலில் வந்து லிங்க் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வீடியோவோட எண்டு இல்லைன்னா வந்து வீடியோவோட மிடில் வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஷோ பண்ணுறேன். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து நான் பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு கொஸ்டின். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து தேர்டு கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1950, 1951, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1966, தென் என்ன பார்த்திங்கன்னா வரையறை ஆணைய சட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? வரையறை ஆணைய சரி விடுங்க, நான் ஒன்று எழுதுறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்கும். சரிங்களா? ஓகே சாரி. சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா அந்த பொதுத் தேர்தல் நடைபெற்ற அந்த ஆண்டு தான் வந்துட்டு வரும். ஓகே, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் 1950, 51, 66. சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு கதை மாதிரி சொல்கிற பாருங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். சரிங்களா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஓட்டு போகிற டைம் பாது அந்த 50 அந்த பீரியட் ஓட்டு போகிற டைம் தானே. சரிங்களா? என்ன பார்த்தீங்கன்னா சரிங்களா வாக்காளராகிய நாங்கள் ரெடி, அதுக்கப்புறம் வேட்பாளரும் ரெடி. சரிங்களா? 50ல் வாக்காளர் ரெடி, 51ல் வேட்பாளர் ரெடி. அதுக்கப்புறம் இதை பாருங்கள். இது வந்து என்னென்னா அந்த தேர்தலில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அது வந்து நீதிமன்றத்தை வந்து நாடி அந்த இது இந்த சிக்கல் தீர்ப்பம் அந்த பிரச்சனை தீர்ப்பம் பார்த்தீங்கன்னா அதை வந்து சொல்கிறது தான் இந்த 66 இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1966. இதுக்கு வந்து என்னென்னு பாருங்கள். பிரச்சனைன்னு வந்துருச்சு, தேர்தலில் பிரச்சனைன்னு வந்துருச்சு, யாராக இருந்தாலும் அந்த யாரை வந்துட்டு 6 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் நீதிமன்றம் போய் நான் பார்த்துக்கிறேன், அந்த வழக்கை வந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? 1950 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் நாங்கள் வாக்காளர் ரெடி, 51 வந்து வேட்பாளரும் ரெடி. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துருச்சு, தேர்தலில் பிரச்சனை வந்துருச்சு, யாராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் வந்து கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த ஷார்ட்கட். சரிங்களா? இது வந்துட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 2 இந்த இது இயர் சொல்லியாச்சு. சரிங்களா? அடுத்து வந்துட்டு வரையறை ஆணைய சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரிங்களா? வரையறை ஆணைய சட்டம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம அந்த முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா தொகுதி வரையறை பண்ணோம் பார்த்தீங்களா அந்த 1973 அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா 62 இதுதான் இந்த தொகுதி வரையறை ஆணைய சட்டத்தை தான் அப்படியே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து என்ன லாஜிக் அந்த தொகுதி வரையறை சட்டம் நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம் பார்த்தீங்களா அதில் வந்துட்டு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1963 அப்புறம் வந்து 1973 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதே இதில் இங்கே வரையறை ஆணைய சட்டம் இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 62 அப்புறம் வந்துட்டு 72 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, குழப்பம்லாம் கிடையாது. இது இந்த டைமில் தான் வந்து என்ன எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுத்தாங்க. சரிங்களா? மக்கள் தொகை இந்த 62ன்றது கணக்கெடுப்பு எடுத்தது, இந்த 72மே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தது. சரிங்களா? அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தொகுதி வரையறை வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 63ல் 73ல் வந்து நம்மளுக்கு வந்து அந்த தொகுதி வரையறையானது வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் அந்த ஆப்ஷன் பார்த்து சூஸ் பண்ணி போட்டுருங்க. சரியா? இந்த 62ன்றது வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த மக்கள் தொகை கணக்கெடுத்தது, 63ல் வந்துட்டு தொகுதி வந்து வரையறை பண்ணது. சரிங்களா? போட்டு குழப்பிக்க வேணால் கிளியராக இருங்க. சரிங்களா? ஓகேவா? அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து போகலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பேச்சு மற்றும் கருத்தை வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா அதுக்கான சுதந்திரம் வந்து எந்த ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? நம்மளோட பேச்சு மற்றும் கருத்தை வந்து வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் வந்து எந்த ஆர்டிக்கிளில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
19 பிரிவு 1 பிரிவு ஆ சரிங்களா. பிரிவு 1 ஆ சரிங்களா. இது வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த 19ன்றதை நம்ம வந்து வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போனா தான் வந்து நம்ம வந்து அதை வந்து ஆப்ஷன் பார்த்து டிக் அடிக்க முடியும் சரிங்களா. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, இது வந்து நம்ம இந்த பழைய தான் கூட்டுத்தொகை ஷார்ட்கட் சரிங்களா. ஸ்பீச் பேச்சு தானே, ஸ்பீச் அண்டு பேச்சு மற்றும் சரிங்களா. எக்ஸ்பிரஷன் சரிங்களா, எக்ஸ்பிரஷன் சரிங்களா. ஸ்பீச் அண்டு எக்ஸ்பிரஷன் சரிங்களா. பாருங்கள் 6, 3, 9 இங்கே ஒரு 10 சரிங்களா. மொத்தம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 19 லெட்டர்ஸ் சரிங்களா. 19 லெட்டர்ஸ் சரிங்களா. இதுதான் வந்துட்டு இந்த 19 பிரிவு 19ன்றது இதுலேருந்து வந்துருச்சு சரிங்களா. ஆர்டிகிள் 19ன்றது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரிவு 1 இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிரிவு 1 இது வந்துட்டு என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த பேச்சு மற்றும் கருத்தை வந்து வெளிப்படுத்துவதற்கானது சரிங்களா. அதே பிரிவு 1 ஆ என்பது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆயுதமுமே இல்லாமல் நம்ம வந்து கூட்டம் முடிக்கலாம் சரிங்களா. நீங்கள் வந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு பேசுகிறதுனால அந்த கூட்டம் வந்து கூடுது, நீங்கள் கூட்டம் கூடுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்து 3வது வந்துட்டு அதுக்குன்னு சொல்லி ஒரு சங்கம் வந்து அமைக்கிறீங்க சரிங்களா. சங்கம் வந்து அமைக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நாட்டில் வந்துட்டு நீங்கள் எந்த பகுதியில் வேணாலும் சுற்றிக்கிட்டு தெரியலாம். அதாவது இப்படி கதையாக வச்சுக்கணுன்னா, உங்கள் சங்கத்துக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊராக வந்துட்டு போய் திரியிறீங்க சரிங்களா. ஊராக போய் நிதி தட்டுறதுக்காக ஊராக போய் திரியிறீங்கன்னு சொல்லுங்கள் சரிங்களா. சரிங்களா. ஆ இ சரிங்களா. அடுத்து வந்து என்ன பண்ணால் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு ஏதோ ஒரு பகுதியில் வந்து நீங்கள் தங்குறீங்க சரிங்களா. குடியிருப்பு போயிட்டு அதாவது இந்தியாவில் வந்து நீங்கள் எங்கே வேணால் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது சரிங்களா. நம்மளுக்கு தேவை கிடையாது, நம்மளுக்கு இது மட்டும்தான் வந்து தேவை. இருந்தாலும் வந்து ஒரு ஓரலாக வந்து சொல்கிறேன் சரிங்களா. ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிற குழப்பிக்கிறக்கூடாதுல, அதுக்காக வந்து சொல்கிறேன் சரிங்களா. எங்கே வேணாலும் போய் நீங்கள் வந்து தங்கிக்கலாம் சரிங்களா. அடுத்து அப்படின்றது வந்து பகுதி என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கேயே வந்து தங்குற இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு வணிகம் செஞ்சு வந்து நீங்கள் வந்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் சரிங்களா. நம்மளுக்கு இந்த தான் வந்துட்டு நம்ம கொஸ்டினில் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. வந்து பார்த்துக்கோங்க. கான்செப்ட் ஓரியன்டாக வந்து இது வந்து சொல்கிறேன் சரிங்களா. அந்த 19 அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஸ்பீச் அண்டு எக்ஸ்பிரஷன், பேச்சு மற்றும் கருத்து, இதை வந்து நீங்கள் வந்துட்டு அதை வச்சே வந்து 19 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். பிரிவு ஆன்றது வந்துட்டு உங்களோட பேச்சு மற்றும் கருத்தை வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்லியாச்சு சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் அமைப்பது பற்றி கூறக்கூடிய ஆர்டிக்கிள் சரிங்களா. தேர்தல் ஆணையம் அமைப்பு சரிங்களா. தேர்தல் ஆணைய அமைப்பு எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 324 ஆர்டிக்கல் 324 சரிங்களா. ஆர்டிக்கல் 324 தான் வந்து இந்த தேர்தல் ஆணையம் அமைப்பது பற்றி வந்து நம்மளுக்கு வந்து சொல்லும் சரிங்களா. இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. தேர்தல் ஆணையத்துக்குன்னு சொல்லி ஒரு 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க சரிங்களா. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், இது தலைமை தேர்தல் அதிகாரின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க சரிங்களா. 2 உறுப்பினர்கள், மொத்தம் எத்தனை பேர், 3 பேர் சரிங்களா. மொத்தம் வந்துட்டு 3 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இந்த தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 வகையான தேர்தல் வந்து நடத்துது சரிங்களா. 2 வகையான தேர்தல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல், அப்புறம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் சரிங்களா. சட்டமன்ற தேர்தல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல், இது ரெண்டையுமே வந்துட்டு நடத்துது சரிங்களா. 3 வகையான உறுப்பினர்கள், 3 உறுப்பினர்கள் 2 வகையான தேர்தல்கள் வந்துட்டு அது வந்து நடத்துது. இது வந்துட்டு இந்தியாவுடைய 4 பகுதிகளிலுமே வந்து செயல்படும், 4 திசைகளிலுமே வந்துட்டு செயல்படும் சரிங்களா. தேர்தல் ஆணையம் வந்து ஏன்னா எல்லா இடத்துலையும் பவர் இருக்குல்ல, எல்லா டிஸ்ட்ரிக்கு, எல்லா ஸ்டேட்ஸு, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அங்கே வந்து இந்தியாவுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே அதுக்கு வந்து பவர் இருக்குது. எலெக்ஷன் வந்து அது நடத்தலாம் சரிங்களா. இந்த ஆர்டிக்கல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு ஜெயிலில் இருக்காங்க சரிங்களா. ஜெயிலில் இருக்காங்க, இல்லைன்னா வந்து காவல்துறையோட விசாரணையில் வந்து இருக்காங்க. அவங்க வந்து சட்டமன்றம் அப்புறம் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து எப்போ வந்து தீர்ப்பளித்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. சிறை அல்லது காவல்துறையினுடைய விசாரணையில் இருக்கக்கூடிய ஒருவர் சட்டமன்றம் அல்லது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து எப்போ வந்து தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது நீ வந்து இதுக்கு ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா, நீ வந்து பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லுது சரிங்களா. நீ பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்சுவலி வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் இந்த மாதிரி தான் வந்து நடப்பாங்க சரிங்களா. நீ வந்து
பிரைம் மினிஸ்டராகவே வந்து இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சரிங்களா? பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பிரைம் மினிஸ்டருக்குள்ளே தான் நம்மளோட ஷார்ட்கட் இருக்குது. சரிங்களா? சிறை அல்லது காவல்துறையோட விசாரணை வந்து இருந்தால் சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல் வந்து போட்டியிட முடியாது. சரிங்களா? உச்சநீதிமன்றம் வந்து இந்த மாதிரி தீர்ப்பு வந்து கொடுத்துருச்சு. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? இது என்ன ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரைம் நம்பர் தெரியும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பிரைம் நம்பர் என்ன? 3, அடுத்து 5. சரிங்களா? அடுத்து 7, 11, 13. சரிங்களா? இதுதான் நம்மளோட ஷார்ட்கட். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அந்த டேட்டு வந்து வந்துடும். சரிங்களா? 7/11/2013. இதுதான் வந்து நமக்கான ஷார்ட்கட். சரிங்களா? நீ பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லுது. சரிங்களா? ஆனால் வந்துட்டு அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன திருத்தம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. கேஸ் அவங்க மேலே வந்துட்டு அவங்க சிறையிலே இருந்தாலும் அவங்களோட நேம் வந்துட்டு வாக்காளர் பட்டியலில் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து தேர்தலில் வந்து போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து ஓட்டிங் போட்டுக்கலாம், தேர்தலையும் வந்து போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஜூலை 11, 2013 இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா, அந்த 11/7/11/2013 அந்த உச்சநீதிமன்றம் வந்து வெளியிட்ட அமர்வு வந்துட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் வந்துட்டு ஒரு பிரிவை வந்து நிராகரிச்சிச்சு. சரிங்களா? அந்த உச்சநீதிமன்றம் வந்து ஜூலை 11, 2013 வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு என்னென்னா ஒரு ஆர்டிக்கிளை வந்துட்டு நிராகரிச்சிச்சு. என்ன ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8/4. சரிங்களா? இந்த ஆர்டிக்கிளை வந்துட்டு என்ன பண்ணுச்சுன்னா நிராகரிச்சிச்சு. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கிள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் மேலே வந்து குற்றம் சாட்டிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரே எம்எல்ஏவோ என்னமோ இருக்கீங்க. சரிங்களா? குற்றம் சாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 மாத காலம். சரிங்களா? 3 மாதம் வந்துட்டு உங்களுக்கு அவகாசம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து மேல்முறையீடு செஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்களோட பதவி வந்து பறி போகாது. சரிங்களா? 3 மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து மேல்முறையீடு வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வந்து ஒரு இந்த பிரிவை தான் வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் வந்து நிராகரிப்பு வந்து செஞ்சிச்சு. சரிங்களா? இது வந்து என்ன ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏவை வந்து நீங்கள் இருக்கீங்க. சரிங்களா? நீங்கள் எட்டாத திசைக்கும், அதாவது தூரம் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, எட்டாத திசைக்குமே வந்துட்டு தப்பிச்சு போகலாம். எத்தனை மாதம் அவகாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 மாதம் வந்து அவகாசம். ஆனால் வந்து 3 மாதம் தான் வந்துட்டு அவகாசம் வந்து இருக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து இந்த ஷார்ட்கட்டுக்காக வந்து வச்சுக்கிறோம். சரியா? நீங்கள் எட்டாத தூரத்துக்கு வேணாலும் போய்க்க. சரியா? எட்டாத தூரத்துக்கு வேணாலும் போய்க்க 4 மாதம் வந்து உனக்கு அவகாசம் இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து இந்த 8/4 அப்படின்ற இந்த ஆர்டிக்கல். இதை தான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து நிராகரிப்பு வந்து செஞ்சிச்சு. சரிங்களா? ஏன்னா வந்துட்டு இது அரசியலமைப்புக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து நிராகரிப்பு செஞ்சுருக்கலாம். சரிங்களா? இது வந்து 8/4. சரிங்களா? இந்த ஆர்டிக்கல். சரிங்களா? நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டினுக்கு வந்து போகலாம். ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேர்தல் குழுக்கள் பற்றிய கொஸ்டின். சரிங்களா? தேர்தல் குழுக்கள் பற்றிய கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ வந்து போகலாம். சரிங்களா? இதுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் ஒரு 5 ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 குழுவை வந்துட்டு ஒரு ஷார்ட்கட்டு மூலமே வந்து நான் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இது வந்து நான் எழுதி வச்சுக்கோங்க. என்ன பார்த்துக்கோங்க. சரிங்களா? தாத்தா தினேஷ். சரிங்களா? தாத்தா தினேஷ் ஓட்டு போட்டு. சரிங்களா? தாத்தா தினேஷ் வந்து ஓட்டு போட்டு. சரிங்களா? தாத்தா தினேஷ் வந்து ஓட்டு போட்டு இந்திரா. சரிங்களா? இந்திரா வந்துட்டு சட்டப்படி. சரிங்களா? இந்திரா வந்துட்டு சட்டப்படி தேர்தலில் வந்துட்டு சட்டப்படி வந்து வெற்றி பெற்று. சரிங்களா? சட்டப்படி வெற்றி பெற்று வீரப்பா டங்கா. சரிங்களா? வீரப்பா டங்காவை தோற்கடித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? நான் இப்போ வந்து ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு புரியாது உங்களுக்கு. நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? தாத்தா தினேஷ். சரிங்களா? தாத்தா தினேஷ் ஓட்டு போட. சரிங்களா? ஓட்டு போட இந்திரா வந்து சட்டப்படி வந்து வெற்றி பெற்று
தேர்தலில் வந்து வீரப்பா டங்காவை வந்து தோற்கடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா. நான் வந்து ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த இதை மட்டும் கொஞ்சம் ஷார்ட்கட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் தாத்தான்னு சொன்னால் பார்த்தீங்களா, தாத்தா சரிங்களா. தாத்தா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார்குந்த் சரிங்களா. தாத்தா அப்படின்றது வந்து தார்குந்த் சரிங்களா, தார்குந்த் ஓகேங்களா. தார்குந்த் குழு சரிங்களா. தாத்தா அப்படின்றது வந்து தார்குந்த் அப்படின்னு சொல்லி வரீங்களா வரும் சரிங்களா. இந்த குழு வந்து எப்போ வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிற எந்த குழு எப்போ ரெடி பண்ணாங்கன்னா 74 சரிங்களா, 1974. இது வந்து நம்ம எப்படி ஞாபகம் தார்குந்து தம்பி தார்குந்து சரிங்களா, தார்குந்து தம்பி தார்குந்து சரிங்களா. இப்போ நம்ம தார்குந்து சரிங்களா, தார்குந்த் இது சரிங்களா, தார்குந்த் குழு சரிங்களா. தார்குந்த் குழு தம்பி தார்குந்த் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஞாபகம் பண்ணிக்கலாம். தார்குந்த் குழு சரிங்களா. இதோட கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 சரிங்களா, 7 சரிங்களா. இது வந்து இப்படி எழுதிருக்கேன் சரிங்களா, 7 தார்குந்த் குழு தம்பி தார்குந்த் குழு அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா 7, அது வந்து 4க்கானது வந்து நம்ம வந்து ரெடி பண்ணோம். அது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நான் அகைன் தார்குந்த்னே எழுதுறேன் சரிங்களா. தார்குந்த் நல்லா பார்த்துங்க, அதில் வந்து நான் இத்து அப்படின்றது வந்து சேர்த்துருப்பேன், இது வந்து இருக்கு சேர்க்கல சரிங்களா. ஏன்னா வந்து அகைன் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா. தார்குந்த் தம்பி தார்குந்த் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சரிங்களா. தார்குந்த் குழு தம்பியே தார்குந்த் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சரிங்களா. இது வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. 1974 சரிங்களா. இது வந்து தாத்தாவுக்கு வந்து வந்துருச்சு. தினேஷ் ஓட்டு போட அப்படின்னு சொல்லி சொன்னோமா, தினேஷ் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் தானே சொன்னோம். தினேஷ்ன்றது வந்து தினேஷ் கோஸ்வாமி சரிங்களா, தினேஷ் கோஸ்வாமி சரிங்களா, தினேஷ் கோஸ்வாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு என்ன இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1990 சரிங்களா, 90. இது நல்லா பாருங்களேன், தினேஷ்ன்ற எழுத்தை பாருங்கள் சரிங்களா. இஷ் இந்த இஷ்ஷை பாருங்கள் சரிங்களா, தினேஷ் சரிங்களா, நயன் சரிங்களா, தினேஷ் ஓகேங்களா, நயன் சரிங்களா. இது நல்லா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் சரிங்களா. தினேஷ் கோஸ் எப்படி இருக்கும், நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பு தானே இருக்கும் கோஸ் இல்லை, தினேஷ் கோஸ் 90 சரிங்களா, 90 சரிங்களா. இந்த தினேஷ் இஸ்ஸு அந்த இஸ்ஸில் வந்து 9 இருக்குது பார்த்தீங்களா. 9 கோஸ் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சரிங்களா, 0 சரிங்களா. 1990 சரிங்களா. இதுதான் வந்துட்டு வரும் சரிங்களா. இதுதான் வந்துட்டு நம்மளுக்கான இயர் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓரா குழு. இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஈஸி சரிங்களா. ஓரா குழு சரிங்களா, ஓரா குழு சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள், ஓரா குழு சரிங்களா, ஓரா சரிங்களா. ஓரா குழு நம்ம இங்கிலீஷில் எழுதணும்னா WVOHRA அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. ரா சரிங்களா. நம்மளுக்கு 3 லெட்டர்ஸ்லேயே முடிஞ்சு பார்த்தீங்களா, அப்போ சிம்பிள் சரிங்களா. 3 லெட்டர்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சு சரிங்களா, ரா சரிங்களா. ஸோ 1993 சரிங்களா, 1993 சரிங்களா, ஓரா குழு சரிங்களா. நம்மளுக்கு அந்த தார்குந்த் மட்டும் தான் 70s வந்து போகும் சரிங்களா. தார்குந்த் குழு மட்டும் மிச்ச கீழே இருக்கிறது எல்லாமே வந்து 90s 19 தான் வரும் சரிங்களா. 1919 அந்த மாதிரி அந்த இதில் தான் வந்துட்டு வரும் சரிங்களா. ஓரா குழு சரிங்களா. இந்த லெட்டர் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திரஜித் குப்தா குழு சரிங்களா. இந்திரஜித் குப்தா குழு சரிங்களா. ஓட்டு போட இந்திரா தானே சட்டப்படி தேர்தலில் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இந்திரான்றது வந்து வேற முடியாது, இந்திரஜித் ஓகேவா. இந்திரஜித் ஓகே, இந்திரஜித் குப்தா சரிங்களா, இந்திரஜித் குப்தா சரிங்களா, இந்திரஜித் குப்தா குழு சரிங்களா. இப்போ நான் வந்து இது என்ன பண்ண போகிறேன், இந்த இந்திரஜித் இருக்குது பார்த்தீங்கன்னா, இவரை வந்துட்டு நான் வந்து இந்திரஜித்து மட்டும் எழுதிக்கிறேன் சரிங்களா. நம்ம இந்த குப்தா குழு வந்துட்டு விட்டுக்கலாம் சரிங்களா. இந்திரஜித்து தானே, நல்லா பாருங்கள், INDRA இந்திரா சரிங்களா, JIT சரிங்களா, 332 மொத்தம் டோட்டல் வந்து 8 லெட்டர்ஸ் சரிங்களா. அப்போது நம்ம சொல்லியிருக்கோம் 90s தான் வருது இது ஓகேவா. 1998 சரிங்களா. இந்திரஜித்து வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அந்த குப்தா குழு அதில் நமக்கு வந்து தேவையில்லை சரிங்களா. நம்ம ஷார்ட்கட்டுக்கு வந்து இந்திரஜித்து மட்டும் எடுத்தால் போதும் சரிங்களா, இந்திரஜித் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீரப்பா டங்கா சொன்னோமா, வீரப்பா டங்கா வந்து நமக்கு வந்து கடைசியாக வரும் சரிங்களா.
அதுக்கு இடையில வந்துட்டு இன்னும் வந்து ஒன்று இருக்குது சரிங்களா. இன்னும் ஒரு 2 குழு 2 3 குழு வந்து இருக்குது. அதை வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. இதுக்கு இடையில வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சட்ட ஆணையம் வந்து ஒரு அறிக்கை வேறு வந்து விட்டுருக்கும் சரிங்களா. இந்திய சட்ட ஆணையம் சரிங்களா. இதுக்கு நான் வந்து ஷார்ட்கட் சொல்லிடுவேன், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணோன்னா. இந்திய சட்ட ஆணையத்தினுடைய அறிக்கை வந்து ஒன்று இருக்கும் 1999 சரிங்களா. இந்திய சட்ட ஆணையம் வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்கும் சரிங்களா. இதையும் வந்து இது ரொம்ப ஒரி பண்ண வேணால், இது ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்குது. இந்திய சட்ட ஆணையம் வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்கும் 1999 சரிங்களா. இது வந்து நம்மளுக்கு பொறுத்துக்கு அந்த மேட்ச் த ஃபாலோவிங்கில் வந்து நமக்கு வந்து கேட்கலாம். இந்திய சட்ட ஆணையம் வந்து 1999 வந்து ஒரு அறிக்கை வந்து விடுது. இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ வந்துட்டு இந்த இந்திய சட்ட ஆணையம் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா ஸ்டேட்டுக்கான அந்த எலெக்ஷனையுமே வந்து ஒரே டைமில் வந்து எப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது இந்த இந்திய சட்ட ஆணையத்துடைய அறிக்கை தான் வந்துட்டு எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரி வந்து எலெக்ஷன் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு. இதுக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா, எப்பா 99 எல்லாம் உலகம் அழிய போகுதுன்னு இருக்காங்க, ஆனால் இவங்க பாரு எல்லா ஸ்டேட்லையும் எப்படி எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருக்கீங்களா. 99 உலகம் அழிய போகுது, ஆனால் வந்துட்டு இவங்க எப்படி வந்துட்டு எல்லா ஸ்டேட்டு சரிங்களா, எல்லா ஸ்டேட்லேயுமே வந்துட்டு எலெக்ஷன் சரிங்களா, எல்லா ஸ்டேட் எலெக்ஷனையும் எப்படி வந்துட்டு ஒரே டைமில் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரிங்களா. இதை வந்து பார்த்துங்க, இது வந்து இந்திய சட்ட ஆணையத்துடைய அறிக்கை சரிங்களா. இது சும்மா நம்ம இந்திய சட்ட ஆணையம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நம்மளுக்கு வந்து இது வந்து ஞாபகத்துக்கு வரும். எப்பா இவங்களா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரிலாம் எலெக்ஷன் வைக்க போகிறேன்ட்டாங்க, 99 உலகம் அழிய போயிட்டு இருக்காங்க, இவங்க எலெக்ஷன் வைக்க போகிறேன்னு இல்லை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும் சரிங்களா. 1 or 2 டைம்ஸ் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பழையபடி படிக்க கண்டினியூ பண்ணிடுங்க சரிங்களா. இப்போ திரும்ப திரும்ப சொல்லுவேன், டைம் வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிறாதீங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு குழு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வெங்கட செல்லையா குழு சரிங்களா. வெங்கட செல்லையா குழு சரிங்களா. வெங்கட செல்லையா குழு வந்துட்டு எப்போ ரெடி பண்ணாங்க அப்படின்னா 2000 சரிங்களா. அது வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2000 சரிங்களா. அது வந்து அதோட பரிந்துரையை வந்து எப்போ கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அதோட அறிக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து 2002 போச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியானது. வெங்கட செல்லையா சரிங்களா. நம்மளுக்கு வந்து டக்குன்னு யோசிக்கிறது என்ன வரும், வெங்கடாச்சலபதி திருப்பதி இருக்கார் பார்த்தீங்களா. அங்கே வந்துட்டு என்னென்னா வெறும் 2000 நோட்டு தான் விழுகும். அவர் தான் வந்து இப்போ இருக்கிறதுலே வந்து பெரிய பணக்காரர் சரிங்களா. வெறும் 2000 நோட்டாக தான் விழுகும் சரிங்களா. 2000 நோட்டாக விழுகும். இந்த அறிக்கை அப்பப்போ வந்து என்னாகும், ஒரு 2 ரூபா சில்லற காசும் சேர்ந்து தான் விழுகத்தான் செய்யும் சரிங்களா. 2000 நோட்டும் விழுகும், ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு சரிங்களா. 2000 நோட்டும் விழுகும், 2 ரூபா சில்லற காசும் விழுகும் சரிங்களா. 2 ரூபா சில்லற காசும் விழுகும். 2 ரூபா சில்லற காசு சேர்ந்துச்சுன்னா அந்த அறிக்கை சேர்ந்து கூட சேர்ந்து விழுகுது. அந்த அவங்க குழுவோட வந்து அந்த அறிக்கையும் சேர்ந்து விழுகுது உள்ள சரிங்களா. இது வந்து ஏற்படுத்தப்பட்டது சரிங்களா. அடுத்து வந்து அறிக்கை சரிங்களா. அவங்க அறிக்கை சமர்ப்பித்தது வந்து 2002 சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கை சரிங்களா. அது வந்து எவ்வளோனா 2004 சரிங்களா. இந்திய தேர்தல் ஆணையம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அறிக்கை, இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அறிக்கை இது வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2004. நீங்கள் இந்த இயரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எந்த ஆணையம், எந்த குழு, எந்த இயர் அப்படின்னு சொல்லி மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் சரிங்களா. நம்ம இந்த இது சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி, இப்போ வந்து இந்திய சட்ட ஆணையம் அப்படின்னா அவங்களா எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரே டைமில் எலெக்ஷன் வைக்கணும்னு நினச்சிருந்தாங்க. எப்போது 99 வந்து உலகம் அழிய போகுது, ஆனாலும் வந்து அந்த டைமில் போயிட்டு இவங்க இதை பண்ணணுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லி டக்குனு ஞாபகம் வரும் சரிங்களா. அடுத்து இந்திய தேர்தல் ஆணையமா இந்த வரேன் சரிங்களா. இந்திய தேர்தல் ஆணையமா, இந்திய தேர்தல் ஆணையம் வந்து எப்போது 2004 தானே சொன்னேன் சரிங்களா. 2004 தானே சொன்னேன். இது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அறிக்கை வந்து என்ன, அதில் என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேர் சரிங்களா. நல்லா பாருங்கள், 2 பேர் 2 தொகுதி சரிங்களா. 2 பேர்னா இன்றைக்கி 2 பேர் இருக்கீங்களா, நீ ஒரு தொகுதி நில்லு, நீ ஒரு தொகுதி நில்லு. 2 பேர்னா 2 தொகுதி சரிங்களா. நீ ஒரு தொகுதி நில்லு, நீ ஒரு தொகுதி நில்லு, அவ்வளோதான் சரிங்களா. ஒரு ஆள் 2 தொகுதியில் நிற்காத சரியா. ஒரு ஆள் 2 தொகுதி சரிங்களா. ஒரு ஆள் வந்துட்டு 2 தொகுதியில் வந்துட்டு நிற்கக்கூடாது சரிங்களா. அதான் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கையில் வந்துட்டு அதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆனால் இப்போ வந்து நிற்கிறாங்க. இது இப்போ இருக்கிற ரூல்ஸ் படி வந்துட்டு ஒரு ஆள் 2 தொகுதியில் வந்து நிற்கலாம் சரிங்களா. ஆனால் இந்த இந்திய தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தொகுதியா ஒரு ஆள், இது ஒரு தொகுதியா ஒரு ஆள், ஆனால் 2 பேரும் சேர்ந்து அதாவது ஒரு ஆளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் வந்து நிற்கக்கூடாது சரிங்களா. 2 தொகுதியில் வந்துட்டு
நிற்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சொல்லுது. சரிங்களா? இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அறிக்கையில் வந்து சொல்கிறாங்க. இது நம்மளோட ஷார்ட்கட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேர் 2 தொகுதி. சரிங்களா? 4 தானே, அப்போ 2004. சரிங்களா? 2 பேர் 2 தொகுதியில் வந்து நின்றுக்க. சரியா? நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து வராது. சரிங்களா? ஏன்னா வந்துட்டு ஒரு ஆள் 2 தொகுதி நம்மளுக்கு வந்து அது கிடையாது. சரிங்களா? 2002 வந்து நம்மளுக்கான ஆன்சர் வந்து கிடையாது. நமக்கு அது தேவையும் கிடையாது. சரியா? அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் நீ வந்து 2 தொகுதியில் நின்றுக்க அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? 2004. சரியா? இதான் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கையாக வந்து சொல்லப்படுது. சரிங்களா? இந்த இந்திய தேர்தல் ஆணையம் வந்து மொத்தம் வந்து 22 பரிந்துரைகளை வந்து வழங்கியது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரப்ப மொய்லி ஆணையம். சரிங்களா? அந்த வீரப்பா டங்கா சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இது. சரிங்களா? வீரப்பா டங்கா, அதுக்கப்புறம் டங்கா குழு அப்படின்னு ஒன்று வரும். சரிங்களா? இதுக்கு இடையில நம்ம அந்த கதையில் வராதது, நம்ம சொன்ன அந்த கான்செப்ட் அந்த கதையில் வராதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்திய சட்ட ஆணையத்தினுடைய அறிக்கை 1999 1999 சொன்னோம். அடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அறிக்கை, அதுக்கு முன்னாடி வந்துட்டு வெங்கடச்செல்லையா குழு. இது 3 மட்டும் வந்து நம்ம அந்த கதையில் வந்துட்டு வராது. சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா வீரப்ப மொய்லி தானே இது நம்ம அந்த இதுதான் எழுத்து கொடுத்தது. நீங்கள் வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சுடுங்க. ஒன்று எதுவும் ஷார்ட்கட்டு சொல்லியிருக்காங்களா, அதாவது ஏதாவது கான்செப்ட் வச்சு எதுவும் சொல்லியிருக்காங்களா, இல்லை ஏதாவது கதை மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த எழுத்து ஷார்ட்கட்டை வந்து போடுங்க. நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து கிளிக்காகி நிற்கும். சரிங்களா? உடனே வந்து எல்லாம் வந்து கிளிக் ஆகுமா அப்படின்னு சொல்லி தெரியாது. திரும்ப திரும்ப ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அது வந்து கிளிக்காகி நிற்கும். சரிங்களா? வீரப்ப மொய்லி கூட்டுத்தொகை தெரியுது பார்த்தீங்களா, 7. சரிங்களா? நம்ம அந்த வெங்கடாச்செல்லையாவிலேருந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2000 வந்துடும். ஏன்னா வந்து அவர் தான் வந்து இந்த 2000 நோட்டிலேருந்து ஆரம்பிக்கிறார். சரிங்களா? 2007 2007 வீரப்ப மொய்லிக்காக. சரிங்களா? அவர் தான் வந்து 2000 ஆரம்பிச்சிருப்பார். யார்? வெங்கடாச்செல்லையா. சரிங்களா? அவர் தான் அதுக்கெல்லாம் ஃபேமஸானவர். சரிங்களா? இது வந்து 2007 வீரப்ப மொய்லி அதிலேயே இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு குழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்கா குழு. சரிங்களா? டங்கா பேர்லேயே வந்து இப்போ ஷார்ட்கட்டு மட்டும் பாருங்களேன். நீங்கள் டங்கா குழு டங்கான்றது வந்து என்னென்னா எந்த வருஷம் இல்லை 2010. சரிங்களா? நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா டிடி இன்ஜெக்ஷன். சரிங்களா? டி இன்ஜெக்ஷன். நம்ம இப்போ புதுசாக இங்கே கொண்டு வர போகிற இன்ஜெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா T10 இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வரப்போம். சரிங்களா? T10 இன்ஜெக்ஷன். சரிங்களா? T10 இன்ஜெக்ஷன். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு சொல்லி இதை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் T10 இன்ஜெக்ஷன் வச்சுக்கலாம். இந்த குழு வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் சீர்திருத்தங்களை ஃபுல்லாமே வந்துட்டு வேகமாக வந்து செஞ்சது. அதாவது இது இந்த குழு வந்த பிறகு தான் ஒரு அதில் அந்த தேர்தல் சீர்திருத்தத்திலே ஒரு ஃபாஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். T20 கிரிக்கெட்டை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மக்களே T20 கிரிக்கெட்டை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து சீர்திருத்தங்கள்லாம் பண்ண சொல்லுச்சு அப்படின்னா அதில் பாதி ஓவராக குறைங்களேன் 10 அவ்வளோதான் முடிஞ்சு T10. சரிங்களா? அப்படி இல்லைன்னா டங்கா குழு என்னது டங்கா குழுவா அப்படின்ற மாதிரி வந்து ஆச்சரியமாக கேட்குற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது என்னது டங்கானா என்னது உனக்கு டெங்கா அப்போனா நீ உடனே போயிட்டு டங்காவை நான் டெங்குன்னு மாற்றிக்கிறேன். சரிங்களா? டங்கானா டெங்கா உனக்கு என்ன டெங்கா அப்போ நீ உடனே போய் ஒரு T10 இன்ஜெக்ஷனை வந்து போட்டுக்க. T10னா 2010. சரிங்களா? T10 2010 அந்த இன்ஜெக்ஷனை வந்து நீ வந்து போட்டுக்க, நீ வந்து பொழைச்சிக்கிடுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இது வந்துட்டு நம்மளோட ஷார்ட்கட். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது எதுக்கு இவ்வளோ பெரிய லென்த்தான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று வந்துட்டு சின்னதாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்பிளைன் இருக்கும். 1 or 2 டைம்ஸ் சொல்கிறதுனால வந்து வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டுருக்கும். நீங்கள் இதை 2xல் வச்சு பார்த்தாலும் சரி 1.5 வச்சு பார்த்தாலும் சரி இல்லை உங்களுக்கு புரியலன்னு சொல்லி பார்க்காம விட்டாலும் சரி நோ ப்ராப்ளம். இதை வச்சு ஏதாவது இப்போ 10 கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னா ஒரு 5 or 7 கொஸ்டின் அந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்கட் கிடச்சிருச்சு அப்படின்னா கூட ஓகே, இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் தான் இருக்குது. ஆல்ரெடி 10 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். எதுக்கு இவ்வளோ லென்த்தாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேர்தல் குழுக்களுக்குள்ளே வந்து நிறைய ஒரு 7-8 குழு பார்த்துருக்கோம். அதனால் வந்து லென்த்தாக போயிருக்கும். இன்னும் ஒரு 15 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் ஆல். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, டாட்டா.